தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட தொன்மையான சாமி சிலைகளை மத்திய அரசு உதவியோடு தமிழக அரசு மீட்க வேண்டும் என காவல்துறை முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கேட்டுக்கொண்டார். இந்து முன்னணி சார்பில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து பழனி வரை செல்லும் வேல் யாத்திரையில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். HRNCயோட லேண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கிளப்பி பொய்யை உள்ள கொண்டு வர்றாங்க. HRNCக்கு ஒரு கோயிலில் வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் மன்னிக்கணும், ஒரு விளக்கமாறு சொத்தும் கிடையாது. அவனுக்கு ஒரு விளக்கமாறு சொத்து கூட கிடையாது. சொத்துக்கள் அனைத்தும் ஈஸ்வரனோட சொத்து, வைணவ தெய்வங்களுடைய சொத்துக்கள். இந்த சொத்து தான் ஏற்கனவே சொன்ன டேட்டா தெரியலை எல்லாருக்கும். 4,78,000 கணக்கு. ஆனால் அது டபுள் த ரேட் வரும். நீங்கள் ப்ரெஸ் இல்லையா? கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்போ தெரியணும்னா அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரைட் இன்ஃபர்மேஷனில் கேட்க முடியும். அப்போ 38,658 கோயில் அவங்க கையில் வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு நான் ஆட்சி செய்வேன். ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கொட்டை இம்மொராலிட்டி, அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம். வரவே கூடாது. நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு. வி டிஸ்பைஸ் ஹிம். உங்களை நாங்கள் வெறுக்கிறோம். நீ வரவே வேண்டாம். யாரும் உள்ளே வர வேண்டாம். ஆனால் கோயிலை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேர சோழ பாண்டியர்களும் விஜயநகர பேரத்தில் உண்டாக்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா? இல்லை. இன்னைக்கு இந்த மாதம், இன்னைக்கு 1ஆம் தேதியா, டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க கோயிலேருந்து சொல்லுங்கள் சார். ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம்? கோச்சிக்கிடாமல் சொல்லுங்கள் சார். மறந்துட்டீங்க. இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் பரிஸ்கார் அடிக்கிறார். 28 கோடியே 49 லட்ச ரூபா எடுத்துருக்கு. தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தாப்புல வச்சோம். எவ்வளோ? 28 கோடி. அநியாயம். நல்லா இருப்பீங்களா? இப்போ வார்த்தை வரும்ல, எவ்வளோ பெரிய வார்த்தை வருது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் நான். கொடூரமாக நல்லா இருப்பீங்களா? 1 கோடி அடியா? ஒரு கோட்டை ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா. 28 கோடியே 49 லட்ச ரூபா யார்கிட்ட எடுக்கிறீங்க? எங்கேருந்து எடுக்கிறீங்க? பொதுமக்களுக்கு தெரியலையே. பின்னாடி இருக்கிறவங்க தெரியலை, இவருக்கு தெரியலை, அவருக்கு தெரியலை, ஒரு ஆளுக்கும் தெரியல. டிவியை மட்டும் பார்க்குறாங்க. இது கொண்டு போகிறது உங்களுடைய கடமை. தயவுசெய்து கொண்டு போங்க. 28,49,000 ஒரு மாதத்தில் கோயில் ஃபண்டுலேருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காட்டுறாங்க. ஆனால் நிர்வாகத்தை ஓட்டுறாங்க, டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு. அப்படின்னா ஜேசியோட புல்லை படிக்கிறது, துணிமணி உள் துணிமணி வாங்குறது, வாடகை கொடுக்கறது, சினிமாவுக்கு போகிறது, நகை வாங்குறது, எல்லாமே இறைவனுடைய பணம். ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க. இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பல இடங்களில் நான் லிஃப்ட்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் 4 பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார், உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன். திருப்பி மக்கள் வரி பணன்றாங்க. ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், சீரியஸான பீப்புள், ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர் கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்க? மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய். கிடையாது, இந்த பணம் அவங்களுடைய பணம் இல்லை, கோயிலோட பணம். இன்னொரு சரி, உண்டியில் நாங்கள் உங்கள் உண்டியில் போகிறது சுண்டக்கா பணம். நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில். நான் சொல்கிறது அந்த MT சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது, வேக்கண்ட் கேண்ட் 22,600 கிரவுண்டு வேக்கண்ட். அதில் வரக்கூடிய வாடகை கழிவு இருக்குல்ல, வராதுன்னு என்ன சொல்லி அரியரை தமிழில் சொல்லுவாங்க சார். தமிழில் என்ன சார்? பாக்கி வாடகை பாக்கி இருக்குல்ல, லீஸ் பாக்கி. அதை இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமாக செஞ்சுருக்காருன்னு கதையெல்லாம் விட்டார் இல்லையா? அப்போது அதோட விலை ஒன்றா 8 மாதத்தில் அரியர் வந்தது மட்டும் 151 கோடி. அவங்க சொல்கிற அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு தெரியாமல் இங்கிலீஷில் கையெழுத்து போட்டான்னு சொல்ல முடியுமா? மினிஸ்டரே சொல்ல முடியாது. இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா? 151 கோடி ரூபா போன மாதம் 8 மாதத்தில் வருமானம். அரியரில், லேண்டில், வேக்கன்ட் சைட்டில், அப்புறம் பில்டிங், அப்புறம் நில சொத்து 4,28,000, அதில் 135,000, 1,30,000 காணாம் சார். உள்ளே எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தோன்னா உள்ளே போட்டிங்கன்னா என்டையர் HRNC டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுருவேன்.